இயேசுவில் பிரியமான எனது அன்பிற்கும் எனது பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய எழுப்புதலுக்காகவும் தூத்துக்குடி மறைமாவட்டத்தினுடைய எழுப்புதலுக்காகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜெபக்குழு தான் புனித இன்னாசியார் ஜெப ஐக்கியம். புனித இன்னாசியார் ஜெப ஐக்கியத்தை கொண்டு தான் ஆண்டவர் இந்த மறைமாவட்டத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நம்முடைய ஜெபக்குழு உறுப்பினர்களை, அதனுடைய பொறுப்பாளர்களை இறைவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் முகங்களெல்லாம் பார்க்கின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டவரை ஆடி பாடி துதித்து மகிமைப்படுத்தினீர்கள். அல்லேலூயா. அவனிடத்தில் யாராவது பொதுவாக உலகத்தில் ஒரு மனிதன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்பவும் சோகமாக தான் பதில் சொல்லுவாங்க. ஏதோ இருக்கிறீங்க இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் நம்மிடத்தில் யாராவது ஒருத்தர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. எப்பவும் சோகமாகவே சொல்லக்கூடாது. என்னங்க நாங்கள் பண்ணுறது, வாழ்க்கையில் துக்கம் துயரம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். 1000 பிரச்சனைகள் நமக்கு உண்டு தான், 1000 போராட்டங்கள் நமக்கு உண்டு தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்போதும் மகிழ்ச்சியோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. இந்த நல்ல நாளில் நேற்றிலிருந்து தொடர்ந்து நாளை வரை ஆண்டுடைய வார்த்தைகளை அருள் தந்தீர்கள், அருள் சகோதரிகள், என்னைப் போல பொதுநிலை நற்செய்தி பணியாளர்கள் மூலமாக இறைவன் கருவியாக எடுத்து பயன்படுத்தி அவர் வழியாக பேசிக்கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகள், நாட்டில் நடக்கின்ற சம்பவங்கள், உலகம் முழுவதும் நடக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கூர்ந்து பார்க்கின்ற போது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வேத வசனங்களுக்கும் நாட்டில் நடக்கிற சம்பவங்களுக்கும் ஒத்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகை சமீபம். ஏன் இப்படிப்பட்ட கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மெல்லாம் விண்ணக ராஜ்யத்துக்குள் கடந்து செல்வதற்காய். அல்லேலூயா. இந்த உலகமும் உலக வாழ்வும் நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதற்கான ஒரு ஆயத்தமான ஒரு கூட்டம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே எப்படி பூமியில் நம்ம ஆடி பாடி துதித்து கொண்டு இருக்கிறோமோ அதே போல் விண்ணகத்துலேயும் நம்ம ஆடி பாடி துதித்து கொண்டு தான் இருக்க போகிறோம். அல்லேலூயா. அங்கே கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, மன வருத்தங்கள் கிடையாது, வேதனைகள் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு ஆண்டவராக இயேசுவுடைய பாதத்திலே அமர்வதிலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கண்களை நாம் மூடுவோம், ஜெபம் செய்வோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பின்
என்பதாலே சோத்திரம். வரைந்திரன்றோ உன் உள்ளம் கையில் உன்னத எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உன் உள்ளம் கையில் உன்னத எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த தியான நேரத்திற்காய் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தமிழர்களாகிய நாங்கள் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த பொங்கல் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் ஆண்டவரே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தமிழ் புத்தாண்டையும் தமிழர்கள் பெருவிழாவையும் ஆண்டவரே ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமது பிள்ளைகளாக எங்களை ஒன்று கூட்டின கிருபைக்காய் சோதிரம். நேற்றும் இன்றும் தொடர்ந்து நாளையும் ஆண்டவரே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அற்புதமான தியானத்துக்காக நன்றி அப்பா. இதை ஒழுங்கு செய்திருக்கிற புனித இன்னாசியார் தியான மையத்திற்காக நன்றி. இதனை ஒருங்கிணைத்து வழிநடத்துகிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அன்பு அண்ணன் சேவியர் அவர்களுக்காகவும் அவரோடு இணைந்து பணியாற்றுகிற சக ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போது நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட எனக்கு தியானத்திற்கான தலைப்பு என்னவென்றால், நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதற்காகவே அவர் தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதற்கு அவர் தண்டிக்கப்பட்டார் என்று ஏசாயா இறைவாக்கின நூல் 53ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1 தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசுடைய பாடுகள், அவர் எப்படி, அவருடைய மரணம் எப்படி இருக்கும், அவருடைய பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த இறைவாக்கினர் புஸ்தகத்திலே ஏசாயா இறைவாக்கினர் நூலிலே 53 1 நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் பாடுகளை பற்றின சம்பவங்களை நீங்கள் அதிகமாய் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, இந்த ஏசாயா இறைவாக்கினர் யார் என்பதை தெரிந்து வரலாற்றின் பின்னணியை நாம் தெரிந்தால்தான் அதன் பின்பு இந்த வசனத்தை நாம் சற்று தியானிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த ஏசாயா இறைவாக்கினர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு கிமு 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எருசலேமிலே வாழ்ந்தவர். அப்படி எருசலேமில் வாழ்ந்த இவரை தான் கடவுள் தனக்கென்று தெரிந்து கொண்டார். அவர் சொன்னார், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது பணிக்காக செல்வார் என்ற ஒரு வேதனை கடவுள் உள்ளத்தில் இருந்தது. கடவுளுடைய பணியை செய்ய யார் முன்வர முடியும் என்ற ஒரு வேதனை, மன வருத்தம் இறைவனிடத்தில் இருந்தது. அப்பொழுதுதான் ஏசாயா இறைவாக்கினர் சொன்னார். ஏசாயா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். அங்கு சொல்லுகிறார் இறைவாக்கினர், ஆண்டவரே என்னை அனுப்பும், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது பணிக்காக செல்வார் என்ற இறைவனுடைய வார்த்தையை இந்த ஏசாயா இறைவாக்கினர் கேட்டு, ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் உமது பணிக்காக செல்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட கால சூழல் என்றால், யூத சமூகம் பாபிலோனியத்திலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த, பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இந்த யூதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு, யூத சமூகம் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்தது. அடிமை என்றால் நாம் நினைப்பது போல அல்ல.
அவர்கள் எந்த விதமான உரிமைகளும் கிடையாது. சரியான உணவு அவங்களுக்கு கிடைப்பது இல்லை, சரியான உடை அவர்களுக்கு கிடைப்பதில்லை, தங்குவதற்கான இல்லங்கள் அவருக்கு கிடைப்பதில்லை, சரியான மருத்துவ வசதிகள் கிடைப்பதில்லை, எந்த விதமான அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு உரிமையும் அவர்கள் கிடையாது. ஆகவே பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் அந்த யூத சமூகம் வாழ்ந்த காலகட்டத்தில்தான் கடவுள் இந்த இறை வாக்கினரை அவர் தெரிந்து கொண்டார். அவர் மூலமாய்தான் கடவுள் அநேக ஒரு நம்பிக்கையின் செய்தியை நமக்கு கொடுத்தார். அவர் மூலமாக தான் இறைவன் நமக்கு நம்பிக்கையினுடைய வார்த்தைகளை, நம்பிக்கையினுடைய செய்திகளை கடவுள் நமக்கு கொடுத்தார். ஏசாயா இறைவாக்கின நூல் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்து போனால் அங்கு இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று எப்போது சொல்லப்பட்ட செய்தி என்றால், இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பே இறைவாக்கினர் ஏசாயா மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்ட ஒரு செய்தி. ஏசாயா இறைவாக்கினர் நூல் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் என்ன வாசித்து பார்ப்போமானால், நமக்கு ஒரு மகன், ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவர் மீது ஆட்சி உரிமை அவர் மீது இருக்கும், அவருடைய பெயரோ வல்லமையின் அரசர், அமைதியின் அரசர் என்று இயேசுவினுடைய பிறப்பை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் இருப்பார் என்பதை பற்றியும் இறைவாக்கினர் ஏசாயா மூலமாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன செய்தி. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை செய்தியை கடவுள் அவர்கள் கொடுத்தார் என்றால், முதலில் சொன்னதை போல அவர்கள் ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள், நம்பிக்கை இழந்து போயிருந்தார்கள், அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு நம்பிக்கை இழந்து போய் இருந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் இந்த ஏசாயா இறைவாக்கின நூல் முழுவதும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள். ஆனால் அங்கு ஏசாயா 41:10 சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை நான் தாங்குவேன் என்று கடவுள் இந்த இறைவாக்கினர் மூலமாக சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலது கரத்தை பற்றி பிடித்து பயப்படாதே என்று சொல்பவர் நான் தான். ஏனென்றால் அடிமைத்தனத்தில் இருந்த இந்த மக்கள், அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு கடவுள் இந்த இறைவாக்கினர் மூலமாக நம்பிக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கினர் நூல் 58 வாசித்து பாருங்கள். அதில் 11ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவேன். நான் எப்படி கடந்த காலங்களிலே உங்களோடு கூட இருந்து உங்களை நான் வழி நடத்துவேனோ அதை போல நானும் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவேன். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றை போலவும் நீங்கள் இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 43:10 படித்து பாருங்கள். இதோ ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய செயலை நான் உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்வேன். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள், பலவீனத்தோடு கூட இருக்கிறீர்கள். எத்தனை ஆண்டு காலம் இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலே வாழ்வது? எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த பாபிலோனியர்கள் நம்மை அடிமையாக வைத்து கொண்டிருப்பார்கள்? ஆகவே இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற நமக்கு புது வாழ்வு கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு தான் ஏசாயா இறைவாக்கினர் மூலமாய் 43:19 சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய செயலை உங்கள் வாழ்விலை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கினர் 49 நீங்கள் 49 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், பால் குடிக்கும் மகவை தன் தாய் மறப்பாலோ, கருத்தாங்கினவர் தன் குழந்தைக்கு மறப்பாலோ, அப்படியே அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். என்னுடைய உள்ளம் கையிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா,
எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் ஒரு நம்பிக்கையின் கடவுள், நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவர். இந்த நம்பிக்கை கொடுக்கிற இந்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவனாகவும் இருக்கிறார் என்றால், நமக்கு நிலை வாழ்வை தருவதற்காய், நமக்கு நிலை வாழ்வை தருவதற்காய் அவர் தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இயேசு தண்டிக்கப்பட வேண்டும்? ஏன் கடவுள் அவர் கடவுள், ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டார் என்று ஏசாயா இறைவாக்கியர் நூல் 53 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் மனிதனை செம்மையாகத்தான் படைத்தார். நீங்கள் தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 27 நீங்கள் வாசித்து பாருங்கள். கடவுள் மனிதனை எப்படி படைக்கிறார் என்றால், தனது சாயலிலே, தனது உருவிலே ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைக்கிறார். இந்த படைப்பை பற்றி தொடக்க நூல் 1:27 இவ்வாறு சொல்கிறது. 28ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கடவுள் அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி இந்த மண்ணுலகை நிரப்புங்கள், இந்த மண்ணுலகை ஆளுகை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. நம்மை படைக்கிறார், நம்மை படைத்து அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, நீங்கள் இந்த மண்ணுலகை, இந்த பூமியை நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கடவுள் ஆதாமை அழைத்து ஏதேன் தோட்டத்தில் அழைத்து அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன வேலை கொடுக்கிறார் அப்படின்னா, 15 வசனத்தை படித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும், ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கவும் என அவரை அங்கே குடியமர்த்துகிறார். அங்கே ஒரு கோட்ரஸை கொடுத்துட்டார், வீடையை கொடுத்துட்டார். பாருங்க, அவர் ஒரு வேலையை கொடுக்கிறார். வேலையை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு? தங்குவதற்கான நல்லதொரு இல்லத்தையும் ஏதேன் தோட்டத்தில் கடவுள் மனிதனுக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆதி பெற்றோர்களுக்கு அவர் கொடுக்கிறார். சரி, அதற்கு பிறகு பாருங்கள், அதே தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18ஆம் வசனத்தை நீ வாசித்து பார்த்தால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தனிமையாக இருக்கக்கூடாது, அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் உருவாக்கினார். அல்லேலூயா. இப்படி கடவுள் மனிதனை அவ்வளவு நேசிக்கிறவர், கடவுள் மனிதனை அவ்வளவு அன்பு செய்தார், கடவுள் மனிதன் மீது அவ்வளவு அன்பும் இரக்கமும் கிருபையும் வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமோடு பேசினார், ஆதாமோடு பழகினார், ஆதாமோடு நடந்தார். ஆனால் நம்முடைய ஆதி பெற்றோர் என்ன செய்தார்கள் என்றால், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளை, இந்த விளக்கப்பட்ட இந்த கனியை நீங்கள் உண்ணக்கூடாது என்று உங்களுக்கு நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் அதை உண்டீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவம் நம்முடைய ஆதி பெற்றோர்களுக்கு வந்துவிட்டது. கீழ்ப்படியாமைன்னு ஒரு பாவம் வந்துவிட்டது. அதனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 18ஆம் வசனத்தை படித்து பாருங்க. உன் நிமித்தமாய், உனது நிமித்தமாய் ஆதாமே, உன் நிமித்தமாய் இந்த மண் சபிக்கப்பட்டு விடுகிறது என்று சொல்லுகிறார். இந்த மண் சபிக்கப்பட்டு விட்டது. அடுத்த வசனத்தை படித்து பாருங்க. இந்த மண்ணிலே முற்களும் முற்பூண்டுகளும் முளைக்கும் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். பாருங்க, நம்ம தொடக்க நூல் 1:27 படித்தோம். கடவுள் அவனுக்கு செழிப்பை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனால் கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவம் வந்ததினால் அவன் நிமித்தமாய் இந்த நிலம் சபிக்கப்பட்டு விட்டது. அந்த நிலத்திலே முற்களும் முற்பூண்டுகளும் முளைக்க ஆரம்பித்தது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய புனித சின்னப்பர் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார், மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்ற வேத வசனத்தின்படி நமது சாபங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் நமது சாபங்களை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். எந்த மரத்தின் கனியை நம்முடைய ஆதி பெற்றோர்கள் சுவைத்தார்களோ அதே மரத்தை, அதே சிலுவை மரணத்தை தான் இயேசு மீட்பின் கருவியாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா,
அல்லேலூயா. எந்த மரத்தின் கனியை அவன் புசிக்க கூடாது என்று நம்முடைய ஆதி பெற்றோர்களுக்கு சொன்னாரோ அந்த கீழ்ப்படியாவின் பாவத்தில் இருந்தார்கள். ஆனால் அதே மரத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பின் கருவியாய் தெரிந்து கொண்டார். நாம் அந்த தொடக்க நூல் 2:18 வாசித்தோம். அந்த நிலத்திலே முற்களும் முற்புதர்களும் உருவாகும் என்று சொன்னார் அல்லவா? அதே முற்களை தான் தன் தலையிலே முடியாய் சூடி அந்தில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்கள். அப்போ நான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னா, நமக்கு நிலை வாழ்வு, நாம் வாழ்வு பெறணும், நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தான் இயேசு தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தண்டிக்கப்பட்ட நம்ம சர்ச் நம்முடைய ஆலயங்களை பாருங்களேன். நம்முடைய ஆலயங்களுடைய மையமாக இருப்பது பாடுபட்ட சிறுவம். ஏன் இந்த பாடுபட்ட சிறுவத்தை நாம் வைத்திருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு பட்ட பாடுகளை நாம் தியானிக்கணும். ஆண்டவராக இயேசு நமக்காகப்பட்ட பாடுகள், நமக்காகப்பட்ட வேதனைகள், நமக்காக சிந்தின அந்த இரத்தம், இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இந்த திருச்சபை எப்படி கட்டி எழுப்பப்பட்டது, ஆண்டவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் நம் மீது வைத்த அன்பு பெரியது, கடவுள் நம் மீது வைத்த பாசம் பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இயேசு தண்டிக்கப்பட்டார்? ஏன், எதற்காக? நமக்கு நிலை வாழ்வை அழிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் என்று ஏசாயா இறைவாக்கினர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் தண்டிக்கப்பட்டதற்கான முதல் காரணம் என்ன? முதல் காரணம் என்ன? அவர் நம் மீது வைத்த ஒரு பெரிய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14 உள்ள வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். மோசேயால் பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டதைப் போல இயேசுவும் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் யாரும் அழிந்து போய்விடக்கூடாது, அவர்கள் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காய் இயேசு உயர்த்தப்பட்டார், சிலுவையில் உயர்த்தப்பட்டார். தந்தையாகிய கடவுள் நம்மீது வைத்த அன்பினால், நம்மீது வைத்த நேசத்தினால், நம்மீது வைத்த பாசத்தினால் தன் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இவ்விதமாய் அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் 14 17 வரையுள்ள இறைப்பகுதியை வாசித்து பார்ப்பினால் கிறிஸ்துவனுடைய அன்பின் அடையாளத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. எவ்வளோ அன்பு பாருங்கள். கடவுள் நம் மீது வைத்த அன்பிற்கும் மனிதர்கள் நம் மீது வைத்த அன்பிற்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் உண்டு. கடவுள் நம்மை ரொம்ப நேசிக்கிறார், கடவுள் நம்மை எவ்வளவோ அன்பு செய்கிறார். மனிதருடைய அன்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்மிடத்தில் பொருள் இருந்தால், பொருளாதாரம் இருந்தால், நம்மிடத்தில் பணம் வசதி வாய்ப்புகள் இருந்தால், கல்வி அறிவு நம்ம உயர்ந்த நிலையில் இருந்தால் மனிதர்கள் நம்மை நேசிப்பார்கள், நம்மை அன்பு செய்வார்கள். ஆனால் இறைவனுடைய அன்பு அப்படிப்பட்டது அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் ஒன்றுமே இல்லாமல் நம்ம இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரமாக இருந்தாலும் கடவுள் நம்மை அன்பு செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னதாய் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு சிறைவாசியை நான் சந்தித்தேன். அப்போது அவருக்கு வயசு என்ன இருக்கும் அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு 67 70 வயதுக்குள் அந்த முதியவருக்கு அந்த வயது இருக்கும். அப்போது நான் சந்திக்கும் போகும்போதெல்லாம் அவர் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருப்பார், தனிமையில் இருப்பார், அழுதுகிட்டே இருப்பார். அப்போ நான் அவர் கூப்பிட்டேன், ஐயா ஏன் நீங்கள் அழுகிறீங்க, எதனால் உங்களுக்கு அழுகை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவர் முதல் 2 நாட்கள் அவர் சொல்ல அப்படியே மறந்துட்டார் அவர். அப்போ கடைசியாக ஒரு 3ஆவது விசிட்டில் அவரை நான் பார்க்கும்போது அவர் சொன்னார், ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தார். அப்போ அவர் ஒரு உண்மை சொன்னார், ஐயா இன்றைக்கி நான் பாளை மத்திய சிறையில் நான் ஆயுள் தண்டனை கைதியாக நான் இருக்கிறேன். எனக்கு வயது ஏறக்குறைய ஒரு 70 வயதுக்குள் எனக்கு வந்துட்டு, ஆனால் நான் எந்த குற்றமும் செய்யலை. ஆனால் ஏறக்குறைய 17 ஆண்டுகள் நான் சிறையில் நான் இருக்கிறேன். ஆனால் நான் தப்பு எதுவும் பண்ணலை, ஆனால் நான் சிறையில் இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்னையா நீங்கள் தப்பு பண்ணலன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏன் இந்த சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொன்னார், ஐயா நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கிறது. எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் பக்கத்தில் உள்ள குடும்பத்திற்கும் நிலத்தில் வயலில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அது நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனை. எங்களுக்குள்ள நிலத்தை
அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டார். அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. நானும் என் மகனும் ஒரு நாள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது பக்கத்து நிலத்தில் உள்ளவரும் அந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். நாங்கள் 3 பேரும் தான் விவசாய நிலத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்குள் தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் உருவாகிவிட்டது. அந்த வாக்குவாதத்தில் அவரும் கோபப்பட்டார், என் மகனும் கோபப்பட்டான். அவனும் ரொம்ப கோபப்பட்டுட்டான், ஆத்திரமடைந்தான். இந்த ஆத்திரமடைஞ்சல் என்ன பண்ணிட்டான், என் மகன் மண்வெட்டி எடுத்து அவரை என்னுடைய உறவினரை அவன் அடித்து கொண்டு விட்டான். எனக்கு ரொம்ப மனவேதனையாச்சு. அவருக்கு திருமணமாகி அவன் ஏறக்குறைய 1 ஆண்டு தான் ஆகிறது. அப்படி மண்வெட்டி வச்சு அவனுக்கு கொண்டு விட்டான். நான் டக்குன்னு யோசித்தேன், நமக்கு வயது ஆயிட்டுது, ஆனால் இவன் திருமணமாகி அதுவும் அவனுடைய மருமகள் ஒரு 5 மாத கருவை சுமந்துட்டு இருக்கிறான். இவன் சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டான் அப்படின்னா இவன் வாழ்க்கை பாதை எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படின்னா சரி தம்பி இங்கே பாரு, யாருமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உன் ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த உன்னுடைய ரத்தம் தோய்ந்த ட்ரெஸ்ஸை என்கிட்ட கட்டி கொடுத்துட்டு நீ தப்பிச்சு போயிடு. நான் இந்த மண் வெட்டி இந்த இரத்த கரைகள் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிடுதேன். நான் தான் அந்த குழந்தை கொலையை செய்தேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போயிட்டேன், சரண்டர் ஆகிட்டேன். அப்போ அவங்க எல்லாமே அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சூழல் எப்படி இருந்தது என்றால், நான் கொலை செய்ததுக்கான அடையாளங்கள் எல்லாம் ஆதாரங்கள் இருந்தது. அதற்கு வழக்குகள் நடந்தது, வழக்குகள் எல்லாம் நடந்து நான் குற்றவாளி ஆக்கப்பட்டு நான் இப்போது சிறை கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மன வருத்தமாக இருந்தது. தன்னுடைய பெத்த மகனுக்காக ஒரு தகப்பன் அவன் சிறையில் போயிடக்கூடாது, அவன் சிறையில் இருந்து வாழ்வு அவன் பாழாயிடக்கூடாது. ஏன்னா அவன் கல்யாணம் ஆகி 1 ஆண்டுகள் தான் ஆகிறது, மருமக வேறு 5 ஆண்டு கருவை தாங்கி இருக்கிறாள். அவன் வாழ்க்கை பாழாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தகப்பன் தியாகம் செய்து நான் தான் அதை குற்றத்தை செய்தேன் என்று சொல்லி அவர் சிறையில் இருக்கிறார். சிறையில் இருந்து போய் இறந்துட்டார். அவர் சிறையில் இருந்து ஒரு வயது மூப்பின் காரணமாக அவர் இறந்துட்டார். இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப சிந்தனையை கொடுத்தது. அப்போ தான் இயேசுவை நான் பார்த்தேன். பாருங்கள், ஏன் ஒரு மனிதன் இந்த அளவுக்கு தன்னுடைய மகன் மீது அன்பு வைத்து அவன் செய்த குற்றத்துக்காக நான் அந்த குற்றத்தை செய்தேன் என்று ஏற்றுக்கொண்டு அவன் சிறையில் இருக்கிறான். இதைவிட மேலாய் நீங்களும் நானும் செய்த குற்றங்கள், இதைவிட மேலாய் நாம் செய்த பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களுக்காகத்தான் அவர் தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காகத்தான் அவர் தண்டிக்கப்பட்டார். சரி, 2வது உலகப் போர் காலத்தில் ஜெர்மனியை ஹிட்லர் ஆண்டு கொண்டிருந்தார். இந்த ஹிட்லர் யார் என்றால் உங்களுக்கு தெரியும், வரலாற்று உண்மைகள் தெரியும். ஒரு கொடூரமான ஒரு மனிதன், கொடூரமான ஒரு அரசனாக இருந்தான். அதனால் அவன் என்ன பண்ணான், யூதர்களை எல்லாவற்றும் கொன்று குவித்துக்கிட்டே இருந்தான். டெய்லி ஒரு 50 பேரை தேர்ந்தெடுப்பான். அந்த 50 பேருக்கு உணவை கொடுக்க மாட்டான், எதுவுமே கொடுக்க மாட்டான். இருட்டு அறையில் போட்டு விஷ வாயுகளை அந்த அறைகளை கொண்டு அப்படியே அவன் சாகடித்து கொண்டே இருந்தான். ஒரு முறை அப்படி ஒரு 50 நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த சிறை அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 50 பேரை கொலை செய்வதற்கான லிஸ்ட்டை தயாரிச்சிட்டாங்க. அப்படி லிஸ்ட்டை தயாரிக்கும் போது ஒரு மனிதன் அழுகிறான், கண்ணீர் விட்டு அழுகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐயோ நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய மனைவி நிலைமை என்ன, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, ஐயோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், அந்த சிறையில் கண்ணீர் விட்டு அழுகிறான். அந்த சிறை கூட்டத்தில் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த, போலந்து நாட்டை சார்ந்த மேக்ஸ்மில்லியன் கோல்ஃபே என்ற ஒரு அருள் தந்தையும் அந்த சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். அவர் அரசியல் காரணங்களுக்காக, அவர் கிறிஸ்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக ஹிட்லருடைய அந்த ஆட்சி, அந்த இராணுவம் என்ன பண்ணிட்டு அவரையும் ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. ஆனால் அவருக்கு மரண தண்டனை கிடையாது. அவர் ஒரு அரசியல் கைதியாய் மேக்ஸ்மில்லியன் கோல்ஃபே என்ற ஒரு புனிதரை அப்போ அவர் சிறையில் போட்டுட்டாங்க. இந்த கதறலை இந்த மேக்ஸ்மில்லியன் கோல்ஃபே பார்க்குறார். ஐயோ அவன் மனைவியை இப்போது நினைக்கிறான், தன் பிள்ளைகளை இப்போது நினைக்கிறான், என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று அவன் நினைக்கிறானே என்று சொல்லி இந்த மேக்ஸ்மில்லியன் கோல்ஃபே என்று என்ன பண்ணார் அப்படின்னா, நேராக அந்த சிறை அதிகாரிட்டு போனார். ஐயா அந்த மனிதனை நீங்கள் விட்டு விடுங்க, அந்த மனிதனை நீங்கள் கொன்ற வேண்டாம், அந்த மனிதனை விட்டு விடுங்க, அவனுக்கு பதிராய் என்ன நீங்கள் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அப்போ அந்த அதிகாரிகிட்ட உமக்கு என்ன பைத்தியமாயா பிடிச்சிருக்குது, உமக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது, அவனை தான் நான் கொல்ல போகிறோம், உமை நான் கொல்ல மாட்டோம், கொஞ்ச காலம் சிறையில் வச்சு நான் விடுதலை பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, என்னை அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்களோ அதே தண்டனையை எனக்கு கொடுங்க அப்படின்னு இப்படி மேக்ஸிமிலியன் கோல்ஃபே சொன்னார். உடனே அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. இவருக்கு என்னென்ன கொடுமைகள் செஞ்சாங்க தெரியுமா? உணவு கொடுக்கல. இவர் ஒரு அருள் தந்தை, பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த ஒரு அருள் தந்தை, போலந்து நாட்டை சார்ந்தவர். அவர் அப்படி சிறையில் அடைச்சாங்க. சிறையில் அடைத்து உணவு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, விஷ வாயுவை ஏற்றி இவர் கொண்டுட்டாங்க. அவர் இன்று நம்முடைய சிறைகளில் எங்களைப் போல சிறைச்சாலைகளில் ஊழியங்களை செய்வதனுடைய பாதுகாவலராய் புனித மேக்ஸிமிலியன் கோல்ஃபே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய திருச்சபை அவரை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பாருங்க. அவர் இயேசு எப்படி நமக்காக உயிரை கொடுத்தாரோ, நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு எப்படி தண்டிக்கப்பட்டாரோ, அதை போல்தான் ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும், ஒரு மனிதன் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த புனித மேக்ஸிமிலியன் கோல்ஃபே என்ற பிரான்சிஸ் சபையை சார்ந்த அற்புதமான புனிதர் தன்னை அவர் பலியாக்கி கொண்டார். அல்லேலூயா! இதுதான் கிறிஸ்தவம். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து. அதே போல் தான் ராணி மரியா என்ன அற்புதமான அருள் சகோதரியை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரை பற்றின ஒரு திரைப்படமும் வெளியே வந்தது. ஏன்னா அவங்க பார்த்தீங்களா எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, பழங்குடியின மக்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்து அவர்கள் வட இந்தியாவில் குத்தி கொலை செய்யப்பட்டார்கள். பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்துவினுடைய அன்பு இவர்களை நெருக்கி தள்ளினபடினால் இவர்கள் கிறிஸ்துவை போல தன் உயிரை கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புதான் பிரதானம், அன்புதான் பிரதானம். அதனால தான் இப்படி யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 உள்ள இறை பகுதியில் வாசித்து பாருங்கள். பாஸ்கா வேலை நெருங்கின ஒரு காலகட்டம். தான் தந்தையிடம் செல்ல போகிறேன் என்பதை இயேசு உணர்கிறார். தான் தந்தையிடம் செல்ல போகிறேன் என்று இயேசு உணர்கின்ற போது அவர் இந்த பூமியில் வாழ்ந்த எல்லோரையும் அதிகமாய் அன்பு செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாரையும் அதிகமாய் அவர் அன்பு செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 17 36 வரையில் ஒரு இறை பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். லாசர் மரித்து விட்டார். லாசர் மரித்த சூழ்நிலையிலே இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு போகிறார். அங்கு மார்த்தாளை மரியாளை சந்தித்து ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். நானே வாழ்வும் உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அவர் தைரியப்படுத்துகிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 35ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரு சிறு வசனம் தான், இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 36ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. அந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. பாருங்கள், இவருக்கு லாசர் மீது எவ்வளவு அன்பு என்று அந்த யூதர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான கடவுள் பாருங்கள். நம்முடைய கடவுள் நமக்கு நிலை வாழ்வு, நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக இயேசு தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் தண்டிக்கப்பட்டதுடைய முதல் காரணம் என்ன தெரியுமா? முதல் காரணம் என்ன தெரியுமா? நம் மீது வைத்த அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம் மீது வைத்த நேசம், நம்மீது வைத்த பாசம், நம்மீது வைத்த அன்பினால், நம்மீது வைத்த நேசத்தினால், நம்மீது வைத்த பாசத்தினால் இயேசு தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இயேசுவை பின்பற்றி புனித இந்த அருளாளர் அருள் சகோதரி மரியா, மரியா, ராணி மரியா, அருள் தந்தை புனித மேக்ஸிமிலியன் கோல்ஃபே இவரெல்லாம் இயேசுவை பின்பற்றி தன் உயிரை கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இரண்டாவதாய் இயேசு ஏன் தண்டிக்கப்பட்டார்? நமக்கு நிலை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். இரண்டாவதாய், முதலாவதாய் அவர் நம்மை அன்பு செய்தார். முதலாவது நம்மை அன்பு செய்தார். இரண்டாவதாய் அந்த அன்பினால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிலுவையின் மூலமாய் அவர் தண்டிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு நிலை வாழ்வை பெறுவதற்காய் நாம் நிலை வாழ்வை பெற அவர் தண்டிக்கப்பட்டார் என்றால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 31 படித்து பாருங்கள். இயேசு பெருமான் தன்னை நம்பி வந்த யூதர்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் என்னை தொடர்ந்து நீங்கள் என்னையும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் என்னுடைய உண்மையான சீடர்களாக இருப்பீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்கிறார். யோவான் 8:37 சொல்கிறாரு, உண்மை உங்களுக்கு விடுதலை தரும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யூதர்களை என்ன பண்ணுறாங்க, என்னையா சொல்கிறீரு, நாங்கள் விடுதலையை பற்றி நீர் பேசுகிறீர, நாங்கள் யாருக்குமே அடிமைகள் கிடையாது, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்கள் ஆபிரகாமுடைய வழிமுறைகளாக நாங்கள் இருக்கிறோம். அதனால் நீர் எங்களை பார்த்து என்ன சொல்கிறீரு, நான் உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லுகிறீரே, நாங்கள் யாருக்கும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அடிமைகளாக நாங்கள் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பாபிலோனில் அடிமையாக இருந்தாங்க. அவங்க தொடக்க காலத்தில் அடிமைகளாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்க. நாங்கள் யாருக்கும் அடிமைகளாக வாழ்ந்தது இல்லை என்று சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து யோவான் 8 அப்படியே 1:30 வாசனை பாருங்கள். 34 அவர் சொல்கிறாரு, பாவம் செய்யும் மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் செய்கிற ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னா அவன் யாருக்கு அடிமையாக இருக்கிறான் என்றால், அவன் அந்த பாவத்திற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து யார் விடுதலை தர முடியும் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அதை தெளிவாக இந்த யூதர்களுக்கு சொல்கிறார். மகனாகிய இயேசு கிறிஸ்து 36 வசனம் சொல்கிறது, மகனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் அது மெய்யான விடுதலையாக இருக்கும் என்று யோவான் 8:36 சொல்கிறார். விடுதலையை யார் கொடுக்க முடியும்? பாவத்தில் இந்த விடுதலை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா, இயேசு பெருமானால் மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பாவத்தில் எப்படியும் வாழலாம், எப்படியும் செய்யலாம், நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்தோம் என்றால் நாம் விடுதலை பெற்றலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் முடியாது. பாருங்களேன், நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு நிமிஷம், எங்கள் மாவட்டத்தில் பாவநாசம் அப்படின்னு ஒரு பெரிய அருவி, என்ன அது மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தாமிரவரியில் ஓடுறதுலாம் பாவநாசம் தண்ணீர் தான். அது ஏன் பாவநாசம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, அந்த நதியில் அந்த பாவநாசம் ஆறில் அந்த ஆறு புறப்படுகிற இடத்துல அந்த தலையணை பகுதியிலேயே அங்கேயே ஒரு மனிதன் மூழ்கி குளித்து எந்திருப்பான் அப்படின்னா அவனுடைய 7 தலைமுறை பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு ஒரு ஐதீகத்தை வச்சுருக்கிறாங்க. 7 தலைமுறை பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த பகுதியில் வாய்ப்பு கிடையாது, அந்த பாவநாசத்துக்கு வாங்க. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை தாண்டி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மனிதர்கள் அப்படி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வருவாங்க. அவங்களோட போட்டிருந்த உடைகளை அவனை குளிச்சுட்டு அப்படியே கலட்டி அந்த ஆற்றுல விட்டுட்டு புதிய துணியை கட்டிட்டு அவங்க போவாங்க. அவங்க ஐதீகம் எப்படி இருக்குது அப்படின்னா, எப்படியும் வாழலாம், எப்படியும் நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம அமைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஆற்றுல குளித்து நம்ம எழுந்து நம்முடைய துணிகளை இந்த ஆற்றுல போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே தாமிரவரி ஆற்றுல இந்தியா முழுக்க இருந்து வந்தாங்க. புஷ்பகாரம் அப்படின்னு ஒரு வட இந்திய ஒரு சொல்லை பயன்படுத்தினாங்க. அப்போ அந்த தாமிரவரி ஆற்றுல சில பகுதிகளை அவங்க தேர்ந்தெடுத்து இந்தந்த இடங்களில் நம்ம மூழ்கி எந்திருந்தா நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு அவங்க வச்சுருந்தாங்க. வட இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் பெரிய பெரிய கோடீஸ்வரர் அவன் எல்லாம் திருநெல்வேலியை பற்றி இந்த பகுதியில் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே எல்லாம் மூழ்கி எந்திரிச்சிட்டு போயிட்டான். அவன் என்ன அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும்? ஒரு பாவங்கள் மன்னிக்கணும். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினாலும் தான், எந்த வழிமுறையும் நம்முடைய பாவங்களை மன்னிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சிந்தின அந்த இரத்தம் இருக்குல்ல, நமக்கு நிலை வாழ்வை தரதான். அவர் தண்டிக்கப்பட்டார். அப்போ எதற்காக தண்டிக்கப்பட்டார் என்றால், அவர் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படதான் அவர் தண்டிக்கப்பட்டார். அப்போ இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்களேன். அங்கே இயேசு கப்பர்நகூர் என்ற ஒரு கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்தில் ஒரு மனிதன் முடங்கி போய் கிடக்கிறான். முடக்குவாதம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு முடங்கி போய் கிடக்கிறான். அப்போ அந்த கிராமத்தில் 4 வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மனிதனை கட்டிலோடு தூக்கி கொண்டு இயேசு ஒரு வீட்டில் கடவுள் வார்த்தையை போதிச்சுட்டு இருக்கிறார். மேலே ஒரு திறப்பை உண்டாக்கி இயேசுவிடத்தில் அவர் இறக்குறாங்க. அப்போ இயேசுடைய நம்பிக்கையை கண்டு அவர் ஆச்சரியப்படுறார். அப்போ முதல்ல அவன் நோயிலிருந்து அவருக்கு முதலே சுகத்தை கொடுக்கல. சுகத்தை கொடுப்பதற்கு முன்பு அவர் சொல்கிறாரு, மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா. மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவன் பாவம் மன்னித்த பின்பு தான் அதிலிருந்து அடுத்து அவன் நோயிலிருந்து அவனால் விடுதலை பெற முடியும். அதனால் இயேசு அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். மகனையுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த யூதர்கள், அந்த மறைநூல் அறிஞர்கள், அந்த மறைநூல் வல்லுநர்கள்லாம் முறுமுறுகிறாங்க. யார் இவர்? இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இவருக்கு பாவங்களை மன்னிக்க கடவுளுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஏன்னா அந்த யூதர்கள் இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவங்க எப்படிலாம் இழிவுபடுத்துனாங்க, இவர் தச்சனின் மகன் அல்லவா, இவர் மரியானின் மகன் அல்லவா, நம்மளோட தானே கூட இருக்கிறாரு என்று சொல்லி பிறப்பை வைத்து அவர்கள் பேசிக்கொண்டே வந்தாங்க. ஆனால் இயேசு சொன்னார், மார்க் 2:10 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள், பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பாடல், அதனால தான் திருப்பாடலில் 103 தாவீது அரசர் சொல்கிறார், 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, அவர் நம்முடைய குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் தான், குற்றங்களை மன்னித்தால் தான் அடுத்த நோயிலிருந்து குணமாக்க முடியும். அது சொல்றாரு, அவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறார், நம்முடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறார் என்று திருப்பாடல் 103 தாவீது அரசர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவ மன்னிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா பாவ மன்னிப்பு மிக மிக அவசியம். சரி, உங்களோட நான் ஒரு உண்மையான ஒரு சரித்திர நிகழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சரித்திர நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தூர தேசத்தில், லண்டன் தேசத்தில் ஒரு திரைப்பட நடிகை ஒருவர் இருந்தார். ஒரு திரைப்பட நடிகை ஒருத்தர் இருந்தாங்க. அந்த திரைப்பட நடிகை எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, வாலிபர்களை பாவ இச்சைக்கு அழைப்பவராக இருந்தாங்க. ஒரு திரைப்பட நடிகை லண்டனில் இருந்தாங்க. அவங்க பேர் எலிசபெத். ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், வாலிபர்களை எல்லாம் பாவ இச்சைக்கு அழைப்பவராக இருந்தாங்க. நட்சத்திர ஓட்டலில் நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க திரைப்படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய பணம் செழித்தது. அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனால் வாலிபர்கள் எல்லாம் தன்னகப்படுத்தி அந்த வாலிபர்கள் வாழ்க்கையை பாழாக்கிட்டே இருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய காரியமாக இருந்தது. தன்னை இவ்வளோ வாலிபம் பின்பற்றுறான், தன்னை இவ்வளோ வாலிபர்கள் பின்தொடர்ந்து வர்றாங்க அப்படி அந்த நடிகைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நாள் இந்த அந்த திரைப்பட நடிகை எலிசபெத் என்ற அந்த திரைப்பட நடிகை தன்னுடைய அறையில் அவர் தூங்கிட்டு இருக்கிறார். அவர் ஒரு கத்தோலிக்க பொண்ணு. அவர் ரூமில் தூங்கிட்டு இருக்கிற போது திடீரென்று அவளுக்கு ஒரு கனவு ஏற்படுகிறது. அந்த கனவில் அவன் என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு காட்சியை காண்கிறார். என்ன காட்சியை காண்கிறார் என்றால், பிலாத்து ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு காட்சியை காண்கிறார். அப்போது இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவை இந்த யூதர்கள், அந்த ரோம பேரரசை சார்ந்தவர்கள், அவர்கள் கட்டி இந்த பிளாத்து இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்போ பிலாத்து தீர்ப்பிடுகிறார். என்ன தீர்ப்பிடுகிறார் என்றால், இவரை சிலுவையில் அறைந்து விடுங்கள் அப்படின்னு பிலாத்து தீர்ப்பிடுகிற அந்த காட்சியை அந்த திரைப்பட நடிகை காண்கிறார். அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். திடீர்னு காட்சி மறைஞ்ச உடனே அந்த சிம்மாசனத்தில் இருந்தான்னு பார்த்தீங்களா, அந்த இடத்தில் இவள் இருக்கிறார். இவள் தான் இயேசுவை என்ன சொல்கிறாருன்னா, இவரை சிலுவையில் அறையுங்கள் அப்படின்னு இவள் தீர்ப்பிடுகிறார். இந்த திரைப்பட நடிகை தீர்ப்பிடுகிற காட்சியை இவள் காண்கிறார். அதுக்கப்புறம் இவளுக்கு இன்னொரு காட்சி வருது. என்ன காட்சி வருது அப்படின்னா, இயேசு கற்றுணிலே
கட்டுண்டு அடிக்கப்படுகிற காட்சியை பார்க்கிறார். ரோம பேரரசை சார்ந்த படைவர்கள் இயேசுவை கட்டி அடிக்கிறார்கள். இந்த காட்சியை பார்க்கிறார். திடீரென்று காட்சி விளக்குகிறது. இவள்தான் அந்த சவுக்கு, அந்த கசையை எடுத்து இயேசுவை அடிக்கின்ற அந்த காட்சி இவள்தான் செய்கிறார். அப்படியே வருது. அதுக்கப்புறம் தலையில் முள்முடி சூடுகிற அந்த காட்சியை பார்க்கிறாள். அந்த ரோம பேரரசு அந்த படைவீரர்கள் செய்வதை பார்க்கிறார். அதன் பின்பு இவளே இயேசுவின் தலையில் அந்த முள்முடியை சூடுகிற காட்சியை பார்க்கிறார். அப்படி இயேசு சிலுவையில் சுமந்த நிகழ்வுகள், இயேசு அந்த கல்வாரியில் அந்த சிலுவையில் அறையப்படுகிற நிகழ்வுகள், இயேசுவை முகத்தில் காரி துப்புவது, இயேசுவை அது ஈட்டியால் குத்துவது, எல்லா காரியத்தையும் இவளே செய்வதை போல ஒரு காட்சியை அவள் அப்படியே காண்கிறாள். அந்த காட்சியை அப்படியே பார்க்கிறாள். அப்படியே பார்க்க இவளுக்கு, ஐயோ, நான் தான் இயேசுவை தீர்ப்பிட்டு விட்டேனா, நான் தான் இயேசுவை கசையால் அடித்தேனா, நான் தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்தேனா என்று சொல்லி அவள் விழித்து எழுந்தபோது இயேசு தத்ரூபமாக அவள் முன்பு தோன்றினார். அப்படியே கல்வாரியில் அவள் எப்படி 5 காயங்களோடு இயேசு நின்றாரோ அப்படியே இவள் முன்பு அவன் நின்று கொண்டு சொன்னார், மகளே, உனக்காக நான் மரித்தேனே, உனக்காகத்தான் இந்த பாடுகளை அனுபவித்தேனே, உனக்காய்தான் இந்த துன்பங்களை அனுபவித்தேனே, உனக்காய்தான் இந்த வேதனை அனுபவித்தேனே, நீ எனக்காக என்ன செய்த? எவ்வளோ பாவத்தில் வீழ்ந்து, எவ்வளோ பாவ சேற்றில் வீழ்ந்து, எவ்வளோ பாவ நாட்டத்தில் வீழ்ந்து, நீ எவ்வளவு வாலிபர்களை தன்னையப்படுத்தி கொண்டிருந்தார். பாவத்தில் வீழ்ந்து விட்டால் மகளே, இந்த பாடுகள் எல்லாம் உனக்காகத்தான், இந்த பாடுகள் எல்லாம் உனக்காகத்தான். அன்று என்னை அடித்தது உண்மை, ரோம பேரரசை சார்ந்தவர்கள் அடித்தது உண்மை, யூதர்கள் என்னை காயப்படுத்தது உண்மை, அது ஒரு நாள் தான். ஆனால் நீ செய்கின்ற பாவங்களினால், நீயோ செய்கின்ற அந்த பாவ இச்சையினால், பாவகரமான காரியங்களினால் அனுதினமும் என்னை நீதான் அடிக்கிறாய். நீதான் என் தலையிலே முள்முடி சூடினாய், நீதான் என்னை சிலுவையிலே அறைந்தது நீதான், என் விழாவிலே ஊடுருவ குத்துறது நீதான் மகளே என்று சொன்னபோது அப்படி அவள் கதறி அழ ஆரம்பித்தாள். இதுவரையிலே அவள் கேத்தலிக் பொண்ணு தான், அவள் சர்ச்சுக்கே போக மாட்டா. இப்பொழுதுதான் விழிந்த உடனே முதலடியாக சர்ச்சுக்கு போனான். அழுதா, அந்த ஆல்டர் காலில் பீடத்தில் விழுந்து அந்த கல்வாரியில் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்தாள். அவளுடைய பாவங்கள் அவளுக்கு முன்பு வந்துகிட்டே இருந்தது. அவள் இளமை பருவத்தின் பாவங்கள் வந்து கொண்டே இருந்தது. அதன் பின்பு அவளுடைய வாலிபத்தில் அவள் செய்த காரியங்கள், அவள் திரைப்படத்தின் மூலமாக செய்த காரியங்கள், அவள் அந்த விடுதிகளில் அவள் செய்த பாவங்கள் எல்லாம் கண் முன்பாக வந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். ஆண்டவரை, எவ்வளவு பாவத்தை, இவ்வளவு இச்சைகளை நான் செய்து வாலிபர்களை பாழாக்கி கொண்டேனே, அழுது என்னை மன்னியும் என்று சொன்னார். அதன் பின்பு இதுவரையில் அவர் பாவ சங்கமே பண்ணலை. அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த குருவானவர்கிட்ட போய் சொன்னார். அவர் ஆச்சரியப்பட்டார். அவளுக்கு தெரியும் பெரிய திரைப்பட நடிகை, ஏன்னா அந்த லண்டன் மாநகரத்தில் ஃபேமஸான ஒரு நடிகை. அவள் சர்ச்சுக்கு வந்திருக்கிற ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் அவள் போய் அந்த பாவச தொட்டியில் விழுந்து சொன்னாள், நான் என்னென்ன விதத்தில் பாவம் செஞ்சிட்டேன், என்னென்ன விதத்தில் நான் தவறுகள் பண்ணிட்டேன், எல்லாம் நல்ல பாவசம் செய்து விடுதலை பெற்று நல்ல ஒரு மனிதியாய் மாறினாள். அல்லேலூயா. அதன் பின்பு எலிசபெத் வாழ்க்கை எப்படி மாறினது தெரியுமா? அவள் நல்லதொரு நற்செய்தி பணியாளராய் மாறிவிட்டாள். அல்லேலூயா. ஒரு காலத்தில் திரைப்பட நடிகை, பாவ சேற்றில் பாவ நாட்டத்தில் விழுந்து போன இந்த மகள் கடவுளுடைய அந்த பாடுகளை தத்ரூபமாய் பார்த்த பின்பு, கடவுளுடைய அந்த பாடுகளை எல்லாம் அவள் தத்ரூபமாய் பார்த்த பின்பு, எனக்காய்தான இயேசு அடிக்கப்பட்டார், எனக்காய்தானே இயேசு நொடுக்கப்பட்டார், நான் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகவே அவர் தண்டிக்கப்பட்டாரே என்று சொல்லி அழுதாள், கண்ணீர் சிந்தினாள். அவள் பாவ மன்னிப்பை பெற்று அவள் கடவுளுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய, நல்ல சமூக பணிகளை செய்யக்கூடிய, ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல ஒரு பணியாளராக அவர் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார்.
ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். கொஞ்சம் எழுந்து நின்று பாடுவோமா? எழுந்து நின்று பாடி அடுத்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாடல் இந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். அப்படியே ஆண்டவர் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, ஆண்டவரே, நாங்கள் நிலை வாழ்வை பெறுவதற்காக ஆண்டவரே, தகப்பனே, நீர் தண்டிக்கப்பட்டீரே எங்கள் பாவங்களுக்காக, எங்களது மீறுதலுக்காக, எங்களது அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே தண்டிக்கப்பட்டீரே. உமக்கு சோதிரம் 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 ஆண்டவரே. அப்படியே நாம் அமர்ந்துக்கோ. அப்படியே நாம் பிரியமானவர்களே, நான் செய்கிற பணிகள் சிறைகளில் இருக்கிற கைதிகளுக்கான ஒரு மறுவாழ்வு பணிகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் வாரம் சிறை கூடங்களுக்கு செல்கின்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றவர். இந்த மறை மாவட்டத்துக்கும் நான் மாநில அளவிலே நான் பொறுப்பாளராக இருக்கிறேன். அப்படி நான் சிறைகளுக்கு பாலை மத்திய சிறைக்கு சென்று நான் சந்தித்ததில் ஒரு சிறைவாசி நிறைய பேர் சந்திப்பேன். குறிப்பிட்ட ஒரு சிறைவாசியோடு நான் பேசிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவருடைய அன்பை பற்றி, இரக்கத்தை பற்றி அவரிடத்தில் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். அப்போது இயேசுவின் மன்னிப்பை பற்றி ஒரு நாள் பேசினேன். இயேசுவினுடைய மன்னிப்பை பற்றி நான் அவரிடத்தில் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அவர் 7 கொலை பண்ணின ஒரு மனிதர். அப்போ என்னிடத்தில் ஒரு ஆச்சரியமாக ஒரு காரியத்தை கேட்டார். ஐயா, இந்த உலகத்தில் மன்னிப்பதற்கென்று ஒரு இறைவன் இருக்கிறார் ஐயா, மன்னிப்பதற்கென்று ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களேயா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுயா. இந்த இறைவனை பற்றி எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன், இந்த இறைவனை பற்றி எனக்கு இன்னும் அதிகமாக சொல்லுங்களேன். அவருடைய அன்பை பற்றி சொன்னீங்க, அவருடைய இரக்கத்தை பற்றி, பரிவை பற்றி சொன்னீங்க, இந்த மன்னிப்பை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார். அன்பின்புதான் அவரிடத்தில் இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், எதற்காக நம் பாடுகளை அனுபவித்தார், எதற்காக துன்பங்களை அனுபவித்தார் என்ற எல்லா காரியத்தையும் சொல்லி மன்னிப்பை பற்றி நான் அவரிடத்துல அதிகமாக அவர் சொன்னேன். அப்போ அவர் தன்னை ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தார். இவ்வளவு காரியத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரையில் இந்த இயேசுவை நான் இதற்கு முன்பே அறிந்திருப்பேனேயானால், இதற்கு முன்பே நான் இயேசுவை பற்றி நான் தெரிந்திருப்பேனேயானால் இந்த அளவுக்கு நான் பாவத்தில் விழுந்திருக்க மாட்டேன். நான் இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக மாறி இருக்க மாட்டேன். நான் ஒரு 7 கொலைகளை நான் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ தான் ஐயா நீங்கள் சொன்னீங்க, உன்னுடைய இந்த தவறுகளுக்கெல்லாம் இயேசு மன்னிக்கிறார் என்று சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அவர் இயேசுவை அதிகமாக அறிந்தார், தெரிந்து கொண்டார். அவர் கிறிஸ்தவர் கிடையாது.
அவர் கிறிஸ்தவருடைய பிற மார்க்கத்தை சார்ந்தவர், பிற மார்க்கத்தை சார்ந்தவர். அதனால் அவர் நாங்கள் அங்கே ஒவ்வொரு மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்கே திருப்பலி நடக்கும். அது அரசாங்கத்திலிருந்து முறைப்படியான ஒரு அனுமதி பெற்று அங்கே திருப்பலியை நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, அப்போது அந்த திருப்பலி நேரத்தில் அவர் உள்ளே வருவார், எல்லா காரியத்தையும் கேட்பார். நான் திருப்பலி தொடங்குவதற்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்பு நான் பாவசங்கத்துக்கெலாம் தயாரிப்பேன். பாவசங்கத்துக்கெலாம் தயாரிக்கும் போது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் முறைப்படியாய் நல்ல பாவசனம் செய்து அவர்கள் அந்த திருப்பலியில் முறைப்படியாக பங்கெடுப்பாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நல்ல முறைப்படியாக பாவசம் செய்வாங்க. அப்போல்லாம் அவங்க முகத்தில் நான் பார்ப்பேன், அப்போ நான் மகிழ்ச்சியோடு கூட இருப்பாங்க. அப்போ அவங்க பாவங்களை அறிக்கை செய்வாங்க, தன்னுடைய குற்றங்களை, தன் குறைகளை, பாவங்களை எல்லாவற்றையும் அவங்க அறிக்கை செய்வாங்க. இவர் கிறிஸ்தவர் இல்லாதனால இவருக்கு அதிகமாக கவுன்சிலிங் தான் நான் கொடுப்பேன். இவருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்து இவரை நல்ல ஆண்டவருக்குள்ளே அவரை நான் வழி நடத்தினேன். அதன் நான் சொல்கிற அந்த சம்பவம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு சம்பவம். அதன் முன்பு அவர் விடுதலை பெற்று வெளியே வந்துட்டார். நல்ல ஒரு கிறிஸ்தவராய் இப்போது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் சொன்ன அந்த காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்க ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ இந்த உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கின்றன, நிறைய மார்க்கங்கள் இருக்கின்றன, நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஆனால் எந்த மதமும் எந்த மார்க்கமும் பாவ மன்னிப்பை பற்றி போதிப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மார்க்கம் சொல்கிறது? நிறைய பேர் வழிபடுறாங்க அப்படின்னா ஒரு பயத்தினால, ஒரு அச்சத்தினால தான் அவங்க கடவுளை அவங்க இவ்வளவு பழிகள்லாம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு அச்சம், இந்த கடவுளைகளை தண்டிச்சிருவார் அப்படிங்கிறதுக்காக அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் அன்பு நிறைந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அன்பு நிறைந்தவர். அல்லேலூயா. இயேசு பரிவு நிறைந்தவர். அல்லேலூயா. இயேசு இரக்கம் நிறைந்தவர். அல்லேலூயா. அதே இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ மனுக்குலம் நான் சொன்னேன், ஆதி பெற்றோர் செய்த பாவத்தினால் என்ன ஆச்சு? நான் சொன்னேன் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரத்தில் 17-18 சொன்னேன், இந்த மண் உலகம் உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டு விட்டது என்று கடவுள் சொன்னார். இதனால் என்ன மண்ணில் இந்த பூமியில் என்ன விளைய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா முற்களும் முட்புதர்களும் முளைக்க ஆரம்பித்தன. சரி, அப்போ தொடக்க நூல் 1:28 ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, நீ இந்த மண்ணுலகை ஆளுகை செய்வாயாக, நீ பழுகி பெருகுவாயாக, நீ ஆளுகை செய்வாக என்று ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய ஆதி பெற்றோர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். சரி, நம்முடைய ஆதி பெற்றோர்கள் செய்த இந்த பாவத்தின் நிமித்தமாய் என்ன நடந்துட்டு அப்படின்னா, இந்த மண்ணுலகம் இப்போ யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா, யோவான் எழுதிய பரிசுத்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த மண்ணுலகு, இந்த பூமி அனைத்துமே சாத்தானுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமி இப்போ இந்த உலகம் யார் கையில் இருக்குது அப்படின்னா பிசாசுடைய கையில் கிடக்குது. நீங்களே நினைச்சிருப்பீங்க இது ஏசப்பா கையில் இல்லை. ஏசப்பா கையில் இருந்தால் உலகத்தில் ஏன் டெய்லி சண்டை? இப்போ கூட நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறோம், ஈரானில் எவ்வளோ பேர் கொலை செய்யப்படுறாங்க. ஒவ்வொரு நாட்டிலும் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் மதத்தின் பெயரினால் கலவரங்கள் நடக்குது. நம்ம சிறுபான்மையினாக நாமளும் இஸ்லாமியர்களும் இங்கே வாழ முடியாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இயேசுவின் ஆளுகை அல்ல. அப்போ 1 யோவான் 5:19 நல்லா படித்து பாருங்க. உலகம் அனைத்துமே சாத்தானினுடைய பிடியில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 5-6 இந்த வசனங்களை நீ எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை நீ எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இயேசுவை சோதிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்னை தாழ பணிந்து வணங்கி தொழுதுகொள் அப்படின்னு சொல்கிறான். தொழுது கொண்டா என்ன பண்ணுவான்? இந்த உலகம் எல்லாம் உனக்கு காட்டுகிறேன், இந்த உலகத்தினுடைய எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன், இந்த உலகம் முழுவதும் என்னிடத்தில் கெடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ லூக்கா 4 நீங்கள் 6ஆம் வசனத்தை நீ படித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், இந்த உலகத்தினுடைய உரிமைகள் எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி தானே போட்டிருக்கிறான். அந்த 6 வசனம் படிக்க பார்க்கலாம். லூக்கா 4:6 படிக்க பார்க்கலாம்.
இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையும் உமக்கு நான் கொடுப்பேன். இவை யாவும் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணுது? யார் ஒப்படைச்சது? ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு சொல்றான், இது எல்லாம் என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு விட்டது. எப்படி ஒப்படைக்கப்பட்டதுன்னா, நம்முடைய ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் என்ன ஆயிட்டு அப்படின்னா, மண்ணுலகு இந்த பூமி சபிக்கப்பட்டு விட்டது. பாவத்தின் ஆண்டவர் என்ன சொன்னார்? மனிதனை படைக்கின்ற போது தொடக்க நூல் 1:28 அவனை ஆசீர்வதித்தார். மண்ணுலகை நிரப்பு என்று சொன்னார். இந்த மண்ணுலை ஆளுகை செய் என்று சொன்னார். நீ தான் அதிகாரம், உனக்கு தான் அதிகாரத்தை தரணும் ஆதி பெற்றோர்கள் சொன்னார். ஆனால் தனக்கு இருந்த அதிகாரத்தை, தனக்கு இருந்த ஆளுகை உரிமைகளை அனைத்தையும் பிசாசிடம் ஒப்படைத்தான் மனிதன், நம்முடைய ஆதி பெற்று. அதனால தான் அவன் தைரியமாக சொல்கிறான், இவை அனைத்தும் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ இதை மீட்க வேண்டும். இதை மீட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இயேசு இந்த உலகத்தில் மனிதராக பிறக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்க வேண்டும். அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் மனிதன் பாவங்களை செய்து கொண்டே இருந்தான். மனிதன் பாவத்திலும் பாவ இச்சையிலும் வாழ்ந்து கொண்டே இருந்தான். அப்படி பாவ இச்சையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கு கடவுள் நிறைய இறைவாக்கினர்களை அனுப்பினார், நிறைய தீர்க்க தரிசனங்களை அனுப்பினார். நிறைய இறைவாக்கினர் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அனுப்பி அவர்கள் மூலமாய் மனிதனுடைய பாவங்களை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தார். ஆனால் மனிதன் தன் வாழ்வில் அந்த பாவத்தில் தான் விடுதலை பெறவே இல்லை. ஆனால் கடவுள் இந்த உலகத்தில், அவரே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து, மனிதனாக அவதரித்து, நம்மளோடு வாழ்ந்து, நம்மளோடு நடந்து, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி நமக்கு நிலை வாழ்வை பெற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தான் அவருக்கு சிலுவையாக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக தான் அடிக்கப்பட்டார். ஒரு உண்மை சம்பவம், ஒரு வரலாற்று சம்பவத்தை உங்களோட சொல்லியிருக்கிறேன். என்ன, ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இருந்தார். ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் இருந்தார். அந்த ஆராய்ச்சியாளர் எப்படிப்பட்ட ஆராய்ச்சி செய்பவர் அப்படின்னா, பழங்குடியின மக்கள் வாழ்கிற அந்த பகுதிக்கு சென்று அவருடைய வாழ்வாதாரங்கள் எப்படி, அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பற்றி, பொருளாதாரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். அதனால் ஒரு ரிசர்ச் பண்ணுறவர், ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி செய்கிறவர், பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் பண்ணுறவர். ஆனால் அவர் என்ன பண்ண, அரசாங்கத்தின் முறைப்படியான ஒரு அனுமதி பெற்று பழங்குடியின மக்கள், ஆப்பிரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். அவர் பழங்குடியின மக்களை, அந்த தேசத்தில் நடந்த சம்பவம், அவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவர் போகிறார். அப்போ அந்த பழங்குடியின மக்களை சார்ந்த அந்த குழுவின் தலைவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவரை முறைப்படி அந்த பகுதிக்கு அழைச்சி இவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறார். செஞ்சுட்டு ஒவ்வொரு நாட்களும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு இடத்தை கொண்டு போய் காட்டுறார். அவங்களுடைய வீடுகளை காட்டுறாரு, அவனுடைய உணவு முறை பழக்கத்தை காட்டுகிறார், அவனுடைய கல்வி, வேலை வாய்ப்பு பண்ண எல்லா காரியத்தையும் அவர் காட்டுறார். அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. என்னென்னா, இவங்க பழங்குடி மக்களாக இருக்கிறாங்க, ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, ஒரு தொடக்க பள்ளிக்கூடம் இருக்குது, அதெல்லாம் இவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை அவர் பார்க்குறார். ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அவருக்கு. இவங்கெல்லாம் பழங்குடியின மக்கள், ஆனால் எப்படியெல்லாம இருப்பாங்க அப்படின்னு நானுமே நினச்சோம். ஆனால் இவங்கெல்லாம் படிக்கிறாங்களே அப்படின்லாம் அப்படி இருந்துட்டு இருந்தார். அப்புறம் அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டு இருந்தார். அவர் ஒரு மாத காலம் அங்கே இருந்து ஆராய்ச்சி செய்கிறவர். அப்போ இன்னொரு இடத்துக்கு அப்படி கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு சிற்றாலயம் இருந்தது. அந்த சிற்றாலயத்தில் அந்த பழங்குடி மக்களை சார்ந்த மக்கள் அந்த ஆலயத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தாங்க, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. இவருக்கு பெரிய ஆச்சரியமாக, ஏன்னா இவர் நாஸ்திகர், இவர் இறை நம்பிக்கை இல்லாதவர், கடவுளே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்த படித்த மேதாவின்னு வச்சுக்காங்களேன், மெத்த படித்த மேதாவி. அதனால் கடவுள் நம்பிக்கைலாம் இவருக்கு கிடையாது. இவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம், ரொம்ப ஆத்திரம். என்னடா அந்த மக்கள் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் ஒரு சிற்றாலயத்தில் இருந்து கடவுளை எல்லாம் வழிபட்டு கொண்டுட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு கோபமாக இருந்தார். இன்னொரு நாள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார், அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவர் கூட்டிட்டு போனார். அங்கே ஒரு மலை உச்சியில் ஒரு பெரிய பாடுபட்ட சிறுபம் இருந்தது.
ஒரு பெரிய பாடுபட்ட சிறுவம் இருந்தது. அதை சுற்றி அநேக அது பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் வேதத்தை வாசித்து கொண்டு சிலர் இருந்தார்கள், சிலர் ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். இதுவும் இவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது, ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவர் கேட்டார் அவரை, ஏப்பா உங்கள் பகுதிக்கு மிஷினரிகள்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மிஷினரிகளை சபிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் அந்த பழங்குடியின மக்களுடைய தலைவர் அவரிடத்துல பேசுவார். ஐயா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் ஒரு இடத்த கொண்டு காட்டுறேன், வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார். கொண்டு போய் பார்த்தா ஒரு பள்ளத்தாக்கான ஒரு இடத்தை காட்டினார். அந்த பள்ளத்தாக்கான இடத்த கொண்டு போய் காட்டுறார் அப்படின்னா அங்கே பார்த்தானா நிறைய எலும்பு கூடுகள் இருந்தது, மண்டவோடு எலும்பு கூடு எல்லாம் இருந்தது. நிறைய ஆயிரக்கணக்கான மண்டவோடுகளும் எலும்பு கூடுகளும் கிடந்தது. இதில் நீங்கள் பாருங்கன்னு சொன்னார். இவர் என்ன அப்படின்னு சொன்னார், இது அத்தனையுமே மனிதனுடைய எலும்பு கூடுகள், மனிதனுடைய மண்டவோடுகள், மனிதனுடைய எலும்பு கூடுகள். நாங்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னா மனித மாமிசத்தை சாப்பிடுகிற இனத்தை சார்ந்தவர்கள். யாராவது எங்களுடைய காட்டுப்பகுதிக்கு வழி தவறி நடந்து போயிட்டார் அப்படின்னா நாங்கள் வழிபடுகிற தெய்வங்கள் இருக்கிறது, நாங்கள் வழிபடுகிற தெய்வக்கு பழி செலுத்துவோம். நாங்கள் பழி செலுத்தி விட்டு அந்த மனிதனுடைய சரீரத்தை நாங்கள் உணவாக உட்கொள்வோம். எஞ்சின அந்த எலும்புகளை எல்லாம் அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் போட்டுருவோம். அப்படி ஆயிரக்கணக்கான மக்களை நாங்கள் கொன்று சாப்பிட்டு அந்த எலும்புகள் தான் இங்கே கிடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நாங்கள் இந்த இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று நீங்கள் எங்களோடு பேச முடியாது, நீங்கள் இன்றைக்கி என்னோடு பழகியிருக்க முடியாது, நீங்கள் என்னோடு பேசியிருக்க முடியாது, பழகியிருக்க முடியாது. நீங்களும் எங்களுக்கு உணவாக மாறி இருப்பீர்கள். நீங்களும் இந்த பள்ளத்தாக்கிலே ஒரு எலும்பாக தான் உங்களை கொண்டு போய் போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பழங்குடியின தலைவன் அவரிடத்து சொன்னார். அப்போ தான் அந்த மெத்த படித்த மேதாவி ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தார். என்னதான் நாம் இந்த மக்கள் வாழ்வை ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்தோம், ஆனால் இந்த மக்கள் வாழ்வையே நம்மை மாற்றி விட்டது அப்படின்னா இந்த மக்களுடைய வாழ்வை மாற்றினது என்ன இந்த வாழ்வு மக்களுடைய வாழ்க்கையை மாற்றினது? அவர் வேறு சிந்தனையோடு வந்தார். ஏன் அப்படின்னா நாஸ்திகவாதி, கடவுள் இல்லை என்று மறுப்பு இயக்கத்தை கொள்கிற சிந்தனை உள்ள ஒரு சிந்தனைவாதி அவர். அப்போ அப்படி சிந்தனை உள்ள அந்த மனிதன் இங்கே வந்து இந்த காரியங்களை எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது இவர்களை மாற்றினது எப்படி இயேசு மாற்றினார் என்றால் அந்த இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பழங்குடியின மகனை கண்டார். ஐயா உன்னிடத்தில் இந்த வேத நூலை எனக்கு கொடே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர்கிட்ட இந்த புதிய ஏற்பாடு நூலை இவரிடத்துல கொடுத்தார், இந்த மெத்த படித்தவர்கிட்ட கொடுத்தார். இவர் படிக்க படிக்க இப்படி வாழ்க்கை பாதை மாறினது, ஒரு படிக்க வாழ்க்கை பாதைகள் மாறினது. அதன் பின்பு முழுமையாக படித்தார். ஆண்டவராக இயேசுவை சொந்த மீட்பராக இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் பேர் ஜான் நிக்கஸ் என்ற ஒரு ஊழியக்கார். அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் முழுவதுமாய் கடவுளுடைய ஊழியத்தை அவர் செய்கிற நல்லதொரு ஊழியக்காரராய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, இயேசு ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு நிலை வாழ்வை அவர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? நிலை வாழ்வை எப்படி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ஒரு மனிதன் கடவுள் இல்லை என்று சொன்னாலும், கடவுளே இந்த உலகத்தில் இல்லை என்று அவன் போதிப்பவனாக இருந்தாலும் அவனுக்கு நிலை வாழ்வை கொடுத்து அவனை கொண்டு அவர் அநேகரை ஆத்தும ஆதாயப்படுத்த அவனை கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட ஒரு நாஸ்திகவாதி தான், நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நான் எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. 26 வயது வரையில் எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமில்லாத வாழ்வை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு, பெரியாருடைய கொள்கைகளை உள்வாங்கினுவேன். இன்றைக்கி நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், ஆனால் அப்போனா கருப்பு சட்டை தான் போட்டிருப்பேன். ஆனால் கருப்பு வெள்ளை பேண்ட்டை போட்டிருப்பேன். இன்றைக்கி கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன். அன்றைக்கி பெரியாரிஸ்ட்டாக நான் இருக்கும்போது கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட்டை போட்டிருப்பேன். நான் ஒரு மேடை பேச்சாளர். நான் நான் நல்ல வேலையில் இருந்தேன். அப்போ நான் மேடைகளில் வேலை முடிச்சுட்டு அந்த இயக்கத்தில் இருந்ததுனால நான் நிறைய மேடைகளில் பேசுவேன். இளைஞர் அணியில் இருந்தேன், இளைஞர் இயக்கத்தில் இருந்தேன். நான் கடவுளை பற்றி எண்ணுமே கிடையாது. இயேசுவை பற்றிலாம் ரொம்ப இதாக நான் பேசுவேன். உயிர்த்தெழுதலை பற்றிலாம் எப்படி இல்லாமல் கதைகள் கட்டி நான் பேசுவேன். நான் நிறைய மார்க்க நூல்களை படிக்க ஆரம்பித்தேன், நிறைய சமய நூல்களை நான் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய சமயங்களை பற்றி தெரியணும், அறிந்து கொள்ளணும், அப்போ தான் எனக்கு பேச முடியும். அதனால் நிறைய சமயங்களை பற்றியும் நிறைய மார்க்கங்களை பற்றியும் நிறைய மார்க்க நூல்களை பற்றியுமே நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த திரு விவிலியத்தையும் நான் படிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்படிதான் அந்த திருவிவிலியத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். நிறைய ராமாயணம் படித்தேன், மகாபாரதம் பார்த்தேன், கந்தபுராணம் படித்தேன், எல்லாவற்றையும் நான் படித்தேன். திருவிவிலியத்தை நான் படித்தேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு வேறுபாடு தெரிந்தது. இந்த திருவிவிலியம் ஒன்று தான் மனிதனுடைய வாழ்வில் ஒரு வாழ்க்கை பற்றி நமக்கு சொல்லி தருகிறது. எப்படி வாழணும், எப்படி உங்கள்கிட்ட சொல்லி நம்ம தொடக்கத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஏசையா இறைவாக்கினர் நூல் மூலமாய் கடவுள் எப்படி நம்மளெல்லாம் தைரியப்படுத்தினார், வேத வசனங்கள் மூலமாக சொல்லியிருந்தார் அப்படின்னா இதெல்லாம் படிக்க என்ன கடவுள் எப்படிப்பட்ட இறைவனாக இருக்கிறார், அவர் எப்படி மனிதர்களை தைரியப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார். அதே கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து மனிதனுக்காக, மனிதனுடைய வாழ்வுக்காக தன் உயிரையே கொடுத்தாரே அப்படின்னு நான் தெரிந்த பின்பு தான் எனக்கு என்ன தெரிந்தது என்றால், இயேசுதான் உண்மையான கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளே இல்லை என்று நான் தெருவெல்லாம் எழுதி போட்டவன். நான் கடவுளே இல்லை, கடவுளே கிடையாது அந்த உலகத்தில், எல்லாம் ஏமாத்துக்காரன் பித்தலாட்டுக்காரவன். கடவுளை பற்றி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான அது காட்டு பிராண்டி பேலுவோ அப்படிலாம் பேசி திரிந்தவன் நான். ஆனால் இன்னைக்கு அந்த இயேசு இருக்கிறார் என்று என் ஆண்டவராக இயேசு என்னை சொல்ல வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் கூட நான் ஓய்வு எடுக்க மாட்டேன். டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல இருப்பேன், ஏதோ கிராமத்தில் இருப்பேன், இல்லாட்டா எங்கேயாவது ஒரு நட்சத்திர கூட்டத்தில் இருப்பேன், இல்லாட்டா ஒரு சிறைச்சாலையில் இருப்பேன், இல்லாட்டா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு நான் 10 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிடணும் அப்படின்னு ஒரு வேட்கையோடு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் நான் கடவுளை அறியாதவனாக இருந்தேன். ஆனால் இப்போது கடவுள் தன்னை எனக்கு உணர்த்தி என்னை கொண்டு ஆண்டவர் அறிவிக்க வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நமக்கு நிலை வாழ்வை தர இயேசு தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய வாழ்வை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய வாழ்வை நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன். என் வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது. ஒரு தியானத்தில் நான் பங்கெடுத்தேன். அந்த தியானத்தில் பங்கெடுத்து நீங்கள் வெறுமையாக நீங்கள் போயிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு மன மாற்றம் ஒன்று இருக்கணும், நல்ல ஒரு மனமாற்றம் இருக்கணும். மனமாற்றம் இல்லாத எந்த வழிபாடும் அது வீணாக மாறிவிடும். நம்ம வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் ரொம்ப அப்படியே வந்தோம் அப்படியே போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மனமாற்றம். நல்லா யோசித்து பாருங்களேன். எனக்காக என் இயேசு பாடுபட்டார், எனக்காக என் இயேசு இவ்வளவு நிந்தைகள், இவ்வளோ அவமானங்கள், இவ்வளோ பழி சொல்கள், இவ்வளோத்தையும் இயேசு ஏற்றுக்கிட்டாரு. நான் இந்த இயேசுவுக்காக என்ன செய்தேன் அதை யோசித்து பாருங்களேன். நான் இந்த இயேசுவுக்காக என்ன செய்தேன்? யாருக்காவது ஒரு 5 பேருக்காவது நான் இயேசுவை பற்றி நான் சொல்லியிருக்கேனா? இல்லைன்னா என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு நான் இயேசுவை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன்னா? இல்லைன்னா நான் வேலை ஸ்தலத்தில் என்னோட வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த இயேசுவை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன்னா? இல்லைன்றால் கல்லூரியில் படிக்கிற தங்கச்சிமார்கள் தம்பிமார்கள் இருக்கிறீங்க, என்னோடு படிக்கிற மாணவரிடத்தில் என் மாணவரிடத்தில் இந்த இயேசுவை பற்றி நான் ஏதாவது சொல்லியிருக்கிறேன்னா? அப்படி நல்லா யோசித்து பாருங்களேன். இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை தான். இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை தான். ஒன்றுமே இல்லை. இயேசு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இயேசு இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை பாதை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எவ்வளோ நபர்களை பார்த்துருக்கிறேன், எவ்வளோ மனிதர்களை மருத்துவமனையில், சிறைச்சாலையில் எவ்வளோ மனிதர்களை சந்திச்சிருக்கிறேன். அவங்களெல்லாம் ஆண்டவரை பற்றி நான் சொல்லுகின்ற போது என்னிடத்துலாம் ஒரு கைதி, அவன் ஒரு ஏறக்குறை 28 ஆண்டுகள் சிறையில் இருந்த கைதி அப்படி அழுதான். அப்போ அவர் என்ற சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஐயா இந்த இயேசுவை இவ்வளோ காலம் அறியாமல் தெரியாமல் வாழ்ந்து விட்டேனே என்று சொல்லி கண்ணீர் விட்டார். இந்த இயேசு எனக்கு தேவை என்று சொல்லுவார். அப்படியே எழுந்திருங்க பார்க்கலாம். எல்லோரும் எழுந்திருங்க பார்க்கலாம். எல்லோரும் எழுந்திருங்க பார்க்கலாம். நமக்கு நிலை வாழ்வை அளிக்க இயேசு தண்டிக்கப்பட்டார். நமக்கு நிலை வாழ்வை அளிக்க இயேசு தண்டிக்கப்பட்டார். அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்கு நிலை வாழ்வை தர இயேசு தண்டிக்கப்பட்டார். இந்த இயேசுவுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படியே யோசித்து எல்லோரும் எழுந்திருக்க பார்க்கலாம். எல்லோரும் எழுங்க. உங்களை ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம். இந்த இயேசு உங்களுக்காக, இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் மகளே. இந்த இயேசு உங்களை அன்பு செய்கிறார் மகளே. இந்த இயேசு உங்களை அன்பு செய்கிறார், உங்களை அரவணைக்கிறார். இந்த இயேசுவை உற்று நோக்கி பாருங்கள். இந்த இயேசுவின் சிலுவை உற்று நோக்கி பாருங்கள். இந்த இயேசுவை அப்படியே நோக்கி பாருங்கள். எல்லாரும் நல்ல கண்களை திறந்து உயர்த்தி பிடிக்கப்பட்ட இந்த சிலுவை, என் திருச்சிலுவையை நோக்கி பாருங்கள். எனக்கு நிலை வாழ்வை தர இந்த இயேசு அடிக்கப்பட்டார்.
எனக்கு நிலை வாழ்வை தர இந்த இயேசு நொறுக்கப்பட்டார், அவருடைய காயங்களால் நாம் சுகமடைகிறோம் என்று ஏசாயா இறைவாக்கினுள் சொல்லப்பட்ட வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த இயேசுவை, இந்த கல்வாரியிலே நமக்காக இரத்தம் சிந்தின இந்த சிலுவையை உற்று நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேத நமக்கு தெளிவாய் சொல்லுங்க. எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். நீங்கள் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவே, எனக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவே, எனக்காக, என் பாவங்களுக்காக, என் மீறுதலுக்காக, என் அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே எனக்கு நிலை வாழ்வை தர நீர் தண்டிக்கப்பட்டீரே ஐயா, நீ நொறுக்கப்பட்டீரே ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்தி பிடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்க, இந்த சிலுவையை நோக்கி பாருங்க. ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். என் வாலிப தம்பி, என் வாலிப தங்கச்சி, உன் வாலிப காலத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. இந்த வாலிப நாட்களை ஒப்புக்கொடு. இது அறிவியல் வளர்ச்சிப்பட்ட உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இயேசு இல்லை என்றால் உன் எதிர்கால வாழ்வு வீணாகிவிடும். இயேசு இல்லை என்றால் உன் எதிர்கால வாழ்க்கை பாலாகிவிடும். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என் உள்ளத்திலே வாங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, இயேசுப்பா வாங்க ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டு பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஆண்டவராக இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே மகளே, நீ நேசிக்கிறாயாமா? என்னை அன்பு செய்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? இல்லை இந்த உலகத்தை நேசிக்கிறாயா? உலக வாழ்வை நேசிக்கிறாயா? உலகத்தின் பற்றுகளை நேசிக்கிறாயா? உலக காரியங்களை நேசிக்கிறாயா? என் மகனே மகளே, என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு உங்களிடத்தில் கேட்கிறார். இயேசு உங்களிடத்தில் கேட்கிறார். ஒப்பு கொடுக்க பார்க்கலாம், ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். இந்த பாடலை நான் பாடுகிறேன். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. என் அன்பு சகோதரா, என் அருமையான சகோதரியே, என் வாலிப மகளே, என் வாலிப மகனே, இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார். மகளே, நான் உன்னை நேசிக்கிறேனே, நான் உன்னை அன்பு செய்கிறேனே, நீ என்னை நேசிக்கிறாயா? இல்லை உலகத்தை நேசிக்கிறாயா? உலக வாழ்வை நேசிக்கிறாயா? உலகத்தின் காரியங்களை நேசிக்கிறாயா? உலகத்தின் சிற்றின்பங்களை நேசிக்கிறாயா? செல்போன் இவைகளை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார். ஒப்புக்கொடு சகோதரா, ஒப்புக்கொடு. தியானத்திற்கு வந்தேன் வெறுமையாய் சென்று விடக் கூடாது. வாழ்க்கையில மாற்றம் இருக்க வேண்டும். வாழ்க்கை பாதை மாற்றத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நற்செய்தியாளராய் மாற வேண்டும். நீங்கள் ஒரு நற்செய்தி பணியாளராய் மாற வேண்டும். இன்னாசியார்புரம் பங்கு, இதை சுற்றிக்கிற எல்லா எந்த பங்குல வந்திருக்கிறீங்களோ அதை எழுப்புதலுக்கு தான் கருவி, உங்களை கருவியா வச்சிருக்கிறார். உங்களை எடுத்து தான் பயன்படுத்த போகிறார். நீங்கள் தான் இந்த தேசத்தின் எலியாக்கள், நீங்கள் தான் இந்த தேசத்தின் எலிசாக்கள், நீங்கள் தான், நீங்கள் தான் எஸ்தர்கள், நீங்கள் தான். உங்களை கொண்டு பெரிய கருவியா பயன்படுத்த போகிறார். உங்களை தான் பெரிய கருவியா பயன்படுத்த போகிறார். இந்த செய்தியின் தொடக்கத்தில் நான் சொன்னேன், இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேமில் வாழ்ந்தவர் ஏசாயா இறைவாக்கினர். அவர் இறைவாக்கினவர். ஏசாயா 6:8 வாசித்து பாருங்கள். வீட்டுக்கு சென்று ஆண்டவருடைய அங்கலாய்ப்பதில் இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் எனது பணிக்காய் செல்வார் இந்த ஆங்கனுடைய அங்கலாய்ப்பு இருக்கிறது. மகளே, ஒப்புக்கொடுப்பாயா? ஆண்டவரே என்னை அனுப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா இறைவாக்கினரை போல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அனுப்பு, ஆண்டவரே என்னை அனுப்பு, நான் உங்க பணியை செய்வேன் ஆண்டவரே, நான் பணியை செய்வேன் ஆண்டவரே, 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன் ஆண்டவரே, உங்க பத்தி நான் சொல்லுவேன் சொல்லுவேன் ஆண்டவரே. இந்த கூட்டங்களுக்கு 1000 மக்களை அழைத்து கொண்டு வருவேன் ஆண்டவரே. ஒப்புக்கொடுங்க பார்க்கலாம், ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. சாதாரண பிரச்சனைகள் அல்ல,
அல்ல, நீங்க சாதாரண மனுஷன் அல்ல. ஆண்டவர் உங்களை பெரிய கருவியா ஒப்பு கொடுக்க போகிறார், எடுத்து பயன்படுத்த போகிறார். இறுதியாக ஒரு பாடல் வரியை பாடி நாம ஜெபித்து நிறைவேற்ற நீங்க சொல்ல போறீங்க, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் அன்பு செய்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொண்டு பார்க்கலாம். உம்மை நேசிக்கின்றேன் நான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நேசிக்கின்றேன் நான். சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாய் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாய் நான். எல்லாம் அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான இந்த தியான வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளை இடத்தில் பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்துங்கப்பா. இவர்கள் தான் தேசத்தின் எளியாக்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேசத்தின் எளியாக்கள் இவர்கள் தான் ஆண்டவரே. தேசத்தின் எஸ்தர்கள் இவர்கள் தான் ஆண்டவரே. திருச்சபைக்காய் அழுது ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் இவர்தான் ஆண்டவரே. தேசத்திற்காய் அழுது ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகள் இவர்தான் ஆண்டவரே. இவர்கள் ஒரு சாதாரண பிரஜைகள் அல்ல ஆண்டவரே, சாதாரண பிரஜைகள் அல்ல ஆண்டவரே. இவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக, இவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. திருச்சபையின் வளர்ச்சிக்காக எடுத்து பயன்படுத்துவீராக, மறை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக எடுத்து பயன்படுத்துவீராக. இன்னாசியார் ஜெபக்குழுவின் வளர்ச்சிக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. தல வளர்ச்சிக்கு ஆண்டவரே கருவியாய் எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றும் ஆண்டவரே, பரிசுத்தாவின் ஆற்றலை ஊற்றும் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே நீர் இவர்களை வழி நடத்துவீராக. இளம் சிறார்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஒரு ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஆண்டவரே. பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த அருமையான புனித இன்னாசியார் ஜெப ஐக்கியத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இதனை ஒருங்கிணைக்கிற என்னுடைய பாசவலின் அன்பு அண்ணன் சேவியர் அவருக்காய் நன்றி ஆண்டவரே. அவரோடு இணைந்து பணியாற்றுகிற சக நற்செய்தி பணியாளருக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுக்குள் ஒரு சவேரியார் இருக்கிறார் ஐயா, இவர்களுக்குள் ஒரு இன்னாசியார் இருக்கிறார் ஆண்டவரே, இவர்களுக்குள் ஒரு அசிசியார் இருக்கிறார் ஆண்டவரே, இவர்களுக்குள் ஒரு அகஸ்தினார் இருக்கிறார் ஆண்டவரே, இவர்களுக்குள் ஒரு அவிலா திரைசம்மாள் இருக்கிறாங்க அப்பா, இவர்களுக்குள் ஆண்டவரே ஒரு அன்னை திரைசால் இருக்கிறாங்க ஆண்டவரே, இவர்களுக்குள் ஒரு கிளாரா அம்மா இருக்கிறாங்க ஆண்டவரே, இவர்களுக்குள் ஒரு அல்போன்ஸ் அம்மா இருக்கிறாங்க ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.